அசடு பை ஆண்டன் செக்காவ். ஒரு நாள் என் பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளும் யூலியா வசிலியனாவை என் அலுவலக அறைக்கு வரும்படி அழைத்தேன். எங்களுக்குள் கலந்து பேசி கணக்கு தீர்க்க வேண்டியிருந்தது. வா, உட்காரு யூலியா, நமக்குள் இருக்கும் கணக்கை நேர் செய்து விடுவோம். உனக்கு நிச்சயம் பணம் தேவைப்படும், எனக்கு தெரியும். பணம் கேட்க நீ நிறைய சம்பிரதாயம் வைத்திருப்பாய். எனவே எப்பொழுதும் உன் கூலியை நீயாக கேட்க மாட்டாய். சரி, போகட்டும். மாதம் 30 ரூபில் என்பது நமக்குள் பேசி முடித்து கொண்ட சம்பளம். 40 இல்லை, 30 தான் நான் எழுதி வைத்திருக்கிறேன். நான் எப்பொழுதுமே என் பிள்ளைகளை கவனித்துக் கொள்பவர்களுக்கு 30 தான் கொடுப்பது வழக்கம். நீ இங்கு வந்து தங்கி 2 மாதம் ஆகிறது. 2 மாதம் 5 நாள். சரியாக 2 மாதம். அப்படித்தான் நான் எழுதி வைத்திருக்கிறேன். அப்படியானால் உனக்கு 60 ரூபில்கள் சேர வேண்டியிருக்கிறது. அதில் 9 ஞாயிற்றுக்கிழமைகளை கழித்துவிடு. ஞாயிற்றுக்கிழமைகளில் கோல்யாவுக்கு நீ பாடம் சொல்லி தருவதில்லை. அவளுடன் வெறுமனே நடைப்பயிற்சிக்கு மட்டுமே போய் வருவாய். பிறகு தேவாலயத்துக்கான 3 விடுமுறை நாட்கள். யூலியா வசிலினாவின் முகம் சிவந்துவிட்டது. பதற்றத்தில் தான் அணிந்திருந்த உடையின் மடிப்புகளை இழுப்பதும் விடுவதுமாக இருந்தாள். ஆனால் ஒரு வார்த்தையும் அவள் வாயிலிருந்து வரவில்லை. 3 விடுமுறை நாட்கள், எனவே 12 ரூபில்கள் கிடையாது. கோல்யாவுக்கு 4 நாட்கள் உடல் நலம் சரியில்லாமல் இருந்ததால் பாடம் எதுவும் எடுக்கவில்லை. வாரியாவை மட்டுமே நீ கவனித்துக் கொண்டாய். உனக்கு 3 நாட்கள் பல்வலி இருந்தது. அதனால பகல் உணவு முடிந்ததும் என் மனைவி உன்னை அனுப்பிவிட்டாள். 12ம் 7ம் 19 ஆகிறது. அப்படியென்றால் மீதி 41 ரூபில்கள், சரியா? யூலியா வசிலினாவின் இடது கண் சிவந்து கண்ணீர் ததும்பியது. முகவாய் நடுங்கியது. பதற்றத்தில் இருமல் வந்தது. மூக்கை சிந்தினாள். ஆனால் ஒரு வார்த்தையும் வாயிலிருந்து வெளியே வரவில்லை. புத்தாண்டு தினத்தன்று ஒரு டீ கப் சாசரை உடைத்து விட்டாய். அதற்கு 2 ரூபில்கள் கழித்தாக வேண்டும். அந்த கப்பு இன்னும் அதிக மதிப்புடையது. அது எங்க குடும்ப பாரம்பரிய பொருள். சரி, போனால் போகட்டும். அடுத்ததாக நீ பொறுப்பாக கவனிக்காமல் விட்டதால் கோல்யா மரத்தில் ஏறி தன் கோட்டை கிழித்து கொண்டாள். 10 ரூபில்கள் தீர்ந்தது. அதேபோல உன் அஜாக்கிரதையால் வாரியாவின் ஷூவை வேலைக்காரி திருடிவிட்டாள். எல்லாவற்றின் மீது ஒரு கண் வைத்திருக்க வேண்டியது உன் கடமை. கை நீட்டி சம்பளம் வாங்குகிறாய். எனவே மேலும் 5 ரூபில்கள் கழிக்க வேண்டும். ஜனவரி 10ஆம் தேதி என்னிடம் இருந்து 10 ரூபில்கள் கடனாக வாங்கினாய். இல்லையே என்று யூலியா வசிலினா முணுமுணுத்தாள். நான் எழுதி வைத்திருக்கிறேன். அப்படியானால் சரி, 41ல் 37 போக மீதம் 14. வேலைக்கார பெண்ணின் 2 கண்களிலும் கண்ணீர், மேலும் வேர்வை மூக்கின் மீது வழிந்தோடியது. பாவம் அப்பெண். நான் ஒரு முறைதான் கடன் வாங்கினேன் என நடுக்கமான குரலில் சொன்னாள். மேலும் அவள், உங்க மனைவியிடமிருந்து 3 ரூபில்கள் கடன் வாங்கினேன், அவ்வளவுதான், அதற்கு மேல எதுவும் வாங்கவில்லை என்றாள். அப்படியா? அதை நான் குறித்து வைக்கவில்லையே. 14ல் 3 போனால் 11. இதோ உன் பணம். 3 3 3 1, இன்னும் ஒரு 1. இவையெல்லாம் உனக்குத்தான் என்று சொல்லி 11 ரூபில்களை அவளிடம் கொடுத்தேன். அவற்றை எடுத்துக்கொண்டவள் தன் பாக்கெட்டுக்குள் நடுங்கும் கைகளால் வைத்துக்கொண்டாள். நன்றி என மெல்லிய குரலில் சொன்னாள். துணுக்குற்று எழுந்த நான் அறையை சுற்றி வேகமாக நடக்க ஆரம்பித்தேன். எனக்கு கடும் கோபம் ஏற்பட்டது. எதற்காக நன்றி சொல்கிறாய் என்று கேட்டேன். பணத்துக்காக.
ஆனால் நான் உன்னை ஏமாற்றிருக்கிறேனே. உனக்கு தெரியாமல் உன் பணத்தை திருடிவிட்டேன், உன்னிடமிருந்து அபகரித்து விட்டேன். எதற்காக நன்றி சொல்கிறாய்? நான் வேலை செய்த மற்ற இடங்களில் எனக்கு பணம் எதுவும் கொடுக்கவில்லையே, சம்பளம் எதுவும் தரவில்லையா? அதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. சும்மா உன்னிடம் வேடிக்கையாக நடந்து கொண்டேன். உனக்கு ஒரு கடுமையான பாடம் சொல்லிக் கொடுத்தேன். உனக்கு சேர வேண்டியது 80 ரூபில்களையும் உனக்கு தரப்போகிறேன். இதோ இந்த உரையில் தயாராக இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு பெண் எப்படி இவ்வளவு அசடாக இருக்க முடியும்? நீ ஏன் எந்த எதிர்ப்பையும் காட்டவில்லை? ஏன் எதுவும் பேசவில்லை? கோபப்படாமல் இந்த உலகில் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறாயா? இந்த அளவு அசடாக இருப்பது என்பது சாத்தியமா? அவள் கூச்சத்தோடு சிரித்தபோது அது சாத்தியம் என்பது முகத்தில் எழுதியிருந்தது. நான் கற்றுத்தந்த இத்தகைய கடுமையான பாடத்துக்காக அவளிடம் மன்னிப்பு கேட்டேன். 80 ரூபில்களையும் அவளுக்காக கொடுத்தபோது மிகவும் ஆச்சரியமடைந்தாள். மிகவும் அடக்கமாக நன்றி கூறிவிட்டு அவள் வெளியே செல்வதை பார்த்து கொண்டிருந்த நான், இந்த உலகில் அடக்கி ஆள்வது சுலபம் என்று நினைத்து கொண்டேன். முற்றும்.